வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக இன்று வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக குஜராத் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்தின் கட்ச் பகுதியின் சர்வதேச எல்லை அருகிலுள்ள ஹராமி நாலா மற்றும் கிரீக் பகுதிகளை பார்வையிடுகிறார். இந்த பகுதிகள் பாதுகாப்பு ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக கருதப்படுகின்றன. சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படும் செயற்கை மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழு ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மாற்றங்கள் குறித்து ஆராய்ந்து இவற்றை சரி செய்ய தனி சட்டம் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த குழு பரிசீலிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சர்வதேச அமைதிப்படை தினத்தையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் அமைதிப்படை வீரர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மரியாதை செலுத்தியுள்ளார். உள்நாட்டு பங்கு சந்தைகள் இன்று காலை வர்த்தகத்தில் சற்று உயர்வுடன் காணப்பட்டன. மேற்கு ஆசிய நிலவரங்களை முதலீட்டாளர்கள் கவனித்து வரும் நிலையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகிய உள்நாட்டு பங்கு சந்தைகள் நேர்மறை நிலைப்பாட்டில் வர்த்தகமாகின. IPL T20 கிரிக்கெட் தொடரில் நியூ சண்டிகரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது தகுதிச் சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.